சார் இந்த பாலை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுங்க சார். ஆமா. ஓகே. என்ன வைஃபி அதுக்குள்ள தூங்க போற? செம்ம டயர்டா இருக்கு சார். இன்னைக்கு நான் நல்லா தூங்க போறேன். குல்ஃபி எனக்கு தூக்கம் வரலையே. பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு நல்லா முகத்தை மூடிட்டு தூங்குங்க. தன்னால தூக்கம் வரும். ஓகே பொண்டாட்டி சொல்லிட்டா அப்பீலே கிடையாது. கேஸ் ஃபைலா இருக்கு. பீரோ லாக் ஆயிருக்கே. சாவி எங்க இருக்கும்?
என்னாச்சு? அமைதியாரு. அனு பண்ணாதீங்க. அணுவுக்கு சரியான ஜோடி இதுதான். ஐயோ இவன் வேற வாய முடி நீ. ஏய் எடுத்து போடுங்கடா. பாட்டி சொல்லிட்டு இருக்கேன், சூப்பரான ஜோடி பொறுத்தன தூக்கி போட சொல்றீங்க. போட்டேனா மாப்ள என்ன ஓரமா போய் நிக்கிறீங்க? எடுத்து தூக்கி போடுங்க அத. ஏய் எடுத்து போடுங்க. இருங்க நான் எடுத்துறேன். ஐயோ அனு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எடுங்க மாப்ள. இருங்க நான் எடுத்துறேன். அட எடுங்க மாமா. அட இருப்பா, நான் எடுக்கிற வரைக்கும் கம்முனு இருப்பா. எடுங்க. அனு அம்மாடி ஏய் தண்ணி கொண்டு வா. அனு அம்மாடி கண்ணு மூச்சு பாருடா. அனு ஐயோ நீ வேற என் கத்துற போ அந்த பக்கம். அனு அனு எழுந்துரு அனு. அனு அப்பா ஐயோ பேய். பாட்டி ஏடா கண்ணே என்னாச்சு அனு? ஒண்ணும் ஆகலையே. லாலியா பயப்படாதடா கண்ணே. பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் உன் பக்கத்துல தான் இருக்கோம். பயப்படாதம்மா. பயப்பட மருமகளே இங்க இவ்வளவு பெரிய கலாட்டா நடக்குது. அது ரெண்டுத்தையும் பாரு எப்படி தூங்கிட்டு இருக்குங்கன்னு. கும்பகர்ண மாதிரி. ஏய் அர்ஜுன் பாட்டி நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா பாட்டி, நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ கேட்டுட்டு இருக்கிறதுக்கும் அவன் கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிராமா நடக்குதா? அறிவு கட்டவனே, சுடுகாட்டுல இருக்கிறத இங்க எதுக்குடா கொண்டு வந்து வச்ச? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க எதுக்கு கொண்டு வந்து வச்ச? பாத்தீங்களா பாட்டி, இதத்தான் பேச்ச டைவர்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிற பெட்ரூம்குள்ள அவ எதுக்கு இந்நேரத்துக்கு வந்தா? முதல்ல அத கேளுங்க பாட்டி, அதுவும் மிட் நைட்ல. அனு நீ எதுக்குமா இங்க வந்த? அது ஏன் வந்த? அது வந்து சொல்லுமா. அது நான் அது வந்து இங்க என்ன ராகம் பாடுற? ஆ? எதுக்கு இங்க வந்த? எதை தேடி வந்தன்னு சொல்லு. இல்ல நான் எதையும் தேடி வரல. அப்புறம் எதுக்கு எங்க ரூமுக்கு வந்த? நாங்க தூங்கிட்டோமோன்னு பாக்க வந்தியா, இல்ல தூக்கம் வரலனா தாலாட்டு பாட வந்தியா? அதான பார்த்தேன். புருஷன் முன்னாடி இருக்கிற ரூம்க்குள்ள உனக்கு வேலை. நீ எதுக்கு வந்தீங்க? மருமகளே பாவம் மருமகளே, குழந்தை எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா. இப்படி நீங்க ஆளாளுக்கு மாத்தி கேள்வி கேட்டா அவ எப்படி பதில் சொல்லுவா? இல்ல அப்படி இல்ல. மருமகளே முதல்ல நீ கேட்க வேண்டிய கேள்வியே இத பாரு. இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது? வாழ்ற வீட்டுக்குள்ள இது வரலாமா? அத கேளு அவங்கிட்ட. அதுக்கு நான் பதில் சொல்ற பாட்டி. நீ தானடா சொல்லணும். ஒரு கேஸ் விஷயமா இந்த எலும்பு கூட கொண்டு வந்து நான் இங்க வச்சிருக்கேன். அத நீ உன் ஆபீஸ் ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிருந்திருக்கணும். ஐயோ பாட்டி, இந்த எலும்பு கூட அந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி. அதனாலதான் அந்த ஆபீஸ்ல இருந்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அது இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். சாட்சி எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறதுனாலதான் நான் சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்கேன். இன்னும் நீ சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்கணும்னா இந்த எவிடன்ஸ உன் பெட்ல உன் பக்கத்துல படுக்க வச்சு கட்டி பிடிச்சு தூங்கி இருக்கணும். அது எதுக்கா எடுத்து போய் கபோர்ட்ல வச்ச? பாட்டி, நான் பக்கத்துல வச்சு படுத்து தூங்குவேன், இல்ல கபோர்ட்ல வைப்பேன், எங்க வேணா வைப்பேன். அது ஏன் இஷ்டம். பா என்னப்பா, இந்த வீட்டுல நீங்க பெரிய மனுஷன் தானே, இவங்க பேசுறது கேட்டீங்களா? கேளுங்க. அனு நீ பண்ணது பெரிய தப்புமா. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படி பண்ண மாட்டா. அது வந்து அது அண்ணா, உலகத்திலேயே முறையா ஒரு பேயே இன்னொரு பேய பார்த்து பயப்படுது இங்கதானா? என்ன அண்ணி, நகை பணம்லாம் பத்திரமா இருக்கான்னு பாத்துட்டீங்களா? அஸ்வின் பாட்டி கூல் டவுன். அஸ்வினை எதுக்கு நீங்க சத்தம் போடுறீங்க? அனு ஏற்கனவே இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவதானே? ஆமாங்க. டேய் அர்ஜுன். பாட்டி இருங்க பாட்டி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தங்கப்போன் வீட்ல போய் நகையெல்லாம் திருடி கையும் களவுமா மாட்டினான்ல,
கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரிஜினல் நகையானு பாக்குறதுக்காக எடுத்துன்னு ஒரு கதையை விட்டா. அவ்வளவு ஏன், ரோஜாவோட வைர அட்டிகை திருட பார்த்து அந்த பழிய கூட ரோஜா மேலேயே போட பார்த்தவதானே? மாமா போதும் மாமா, நான் இங்க ஒண்ணு திருட வரல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? காரணத்தை சொல்லு. எதையோ எடுக்கணும் தான் பீரோவை திறந்திருக்க. சார், பீரோவோட சாவிய உங்க தலகாணிக்கு கீழே தான் வச்சிருந்தேன். அதை எடுத்து திறந்திருக்கானா? ஆமா ரோஜா, நானே மறந்துட்டேன் பாரு. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. நேத்து நான் உனக்கு தெரியாம 15 பவுன் ஒரு ஒட்டியான வாங்கிட்டு வந்து அதான் நான் மறைச்சு வச்சிருந்தேன். எனக்கு தெரியாமையா? எவனுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க சார். யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க சார். இந்த கதை எவ்வளவு நாளா நடக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க சார். சொன்னது தப்பா போச்சு. சொல்லுங்க சார். யாருக்காக நீங்க இத வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க சார். சொல்லுங்க. ரோஜா, இங்க பாரு. என்ன போய் நீ அநியாயமா சந்தேகப்பட்டுட்டியே. ஒருத்தி நம்ம ரூம்ல வந்து நிக்கிறா. அவளை சந்தேகப்படாம நீ என்ன சந்தேகப்படுற? இங்க பாரு ரோஜா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். உன்னை தவிர வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க எல்லாருமே எனக்கு அவுட் ஆஃப் போக்கஸ்ல தான் தெரிவாங்க. கண்ணை திறந்தாலும் நீதான், கண்ணை மூடினாலும் நீதான். என்ன போய் நீ இப்படி பேசிட்டீங்கம்மா. விஷயத்துக்கு வாங்க. நீங்க சொல்லுங்க சார். யாருக்காக நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிடுங்க. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரோஜா, அம்லு, ரோஜா, ரோஜா, இங்க பாரு. நீ ரொம்ப கோவப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி வருதுல்ல, அதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் அதை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நாம அந்த நகருக்கான பார்க்கலாமா? ஐயோ, சீக்கிரமா போய் பாருங்க. போங்க, போங்க. சரி, ஓகே, ஓகே, ஓகே. போங்க. அண்ணா, என்ன இல்ல பாட்டி, ஐயோ! அட கடவுளே! என்ன சோதனை! என்னாச்சு? ஐயோ! ரோஜா, போச்சு. எல்லாமே போச்சு. நகையை காணோம். எல்லாமே போச்சா? வேற என்ன போச்சு? ஒட்டியானத்தோட சேர்த்து 10 பவுன்ல தங்க கொலுசு வாங்கி வச்சிருந்தேன். அதை யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க சார்? சொல்லுங்க. ரோஜா, ரோஜா, கொஞ்சம் அமைதியா இரு. அந்த 15 பவுனோட சேர்த்து இந்த 10 பவுனையும் சேர்த்தா 25 பவுன். 25 பவுன் நகைய அனு ஆட்டையை போட்டால. அண்ணா, இன்னைக்கு தேதிக்கு 25 பவுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுமே. கரெக்டா சொல்லு. ஆமாண்டா, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துதான் வாங்கினேன். பணத்தை விடு. நாங்க திடீர்னு முழிச்சு பாத்திருந்தா எங்க தலையில அம்மிக்கல்ல போட்டிருக்க மாட்டான்னு என்னடா நிச்சயம்? நம்ம வீட்ல அம்மியும் இல்ல குழவையும் இல்ல, எப்படி போட முடியும்? யசோதா, அம்மியும் உலக்கையுமா இப்ப முக்கியம். என் புள்ள சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருந்தா, ஐயோ முருகா, நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல, காப்பாத்திட்டேன். அண்ணா, இந்த வீட்ல ஒரு திருட்டு நடந்திருக்கு. 25 பவுன் சொல்றீங்க. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. லேட் பண்ணாதீங்க, உடனே போன் பண்ணுங்க பண்ணுங்க சார், பண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எல்லாரும் அப்படியே நில்லுங்க. கைய எங்கேயே வச்சிடாதீங்க. கைரேக நிபுணர் வந்து பதிவு பண்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் போலீஸ் மோப்பனாய் வந்து கை வச்சவங்களை கவ்வி பிடிச்சு. நமக்கு திருட வந்தவங்க மட்டும்தான் முக்கியம். அவங்கள மட்டும் கவ்வி பிடிச்சா போதும். அனு, உன் மேல நாங்க எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ இப்படி நடந்துக்குவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க யாருமே கேட்கலையே. இப்ப கையும் களவுமா மாட்டிட்டா. அனு, நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இது பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. என்ன விடு, நீ மாணிக்கா அண்ணனுக்கு போன் பண்ணிருந்தா இந்த மாதிரி பல மடங்கு உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு திருட்டு புத்தி ரத்தத்திலேயே ஊறி இருக்குமா. அது ஒரு வியாதி. இல்ல நான் திருட வரல. ஏய், அப்ப எதுக்கு வந்தன்னு சொல்ல. அனு, நீ இதையே சொல்றியே தவிர இந்த ரூம்குள்ள ஏன் வந்தேங்கறத சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது பாரு, அர்ஜுன் போலீஸ்க்கு போன் பண்ணானா உன் நிலைமை என்ன ஆகும்